Hi friends, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிவிசிபிலிட்டி ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷனுக்கு கொடுத்து அதில் பெரிய பெரிய நம்பர்ஸாக கொடுத்து இதில் எந்த டேபிளில் இப்போ 4 டேபிள் 8 டேபிள் 9 டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டேபிள் கொடுத்து இதில் எது டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம அதை டிவைட் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும். அதனால தான் இந்த ரூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேபிளுக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 2 டேபிளுக்கு பார்ப்போம். இப்போது அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 24 இருக்குது. 24 நம்ம ஈஸியாக டிவைட் பண்ணி போட்டுடலாம். ஆனால் இப்போ பெரிய நம்பர்லாம் கொடுத்தாங்கன்னா நம்ம டிவைட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப டைமும் ஆகும். அதனால தான் நம்ம இந்த ரூல்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஈவன் நம்பர்ஸ்னால் என்னென்னு பார்க்கணும். ஈவன் நம்பர்ஸ்னால் தமிழில் இரட்டை எண்கள். இரட்டை எண்கள்னால் என்னென்னா 0, 2, 4, 6, 8 இதுதான் ஈவன் நம்பர்ஸ். இப்போ 24 இருக்கா, அதில் கடைசி நம்பர் மட்டும் எடுத்துக்கணும். இப்போ 4ன்னு மட்டும் எடுத்துக்கணும். 4 அந்த நம்பரில் இருக்கா, ஈவன் நம்பர்ஸில் இருக்குல்ல, அப்போனா இது 2ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். இப்போ அடுத்த நம்பர் பாருங்கள், 3, 4, 5, 4, 5, 4, 5 இருக்கா, கடைசி நம்பர் மட்டும் தான் எடுத்துக்கணும். கடைசி நம்பர் என்ன, 5. 5 ஈவன் நம்பர்ஸில் இருக்கா, இல்லை அப்போ அது டிவைட் ஆகாதுன்னு அர்த்தம். அடுத்த நம்பர் பாருங்கள், 3, 5, 1, 7, 9, 1, 0, 1, 0 அதில் கடைசி நம்பர் என்ன, 0. 0 ஈவன் நம்பரில் இருக்கா, இப்போ இது டிவைட் ஆகும். அடுத்த நம்பரில் பாருங்கள் 8ன்னு இருக்கா கடைசியில், அப்போது 8 இந்த ஈவன் நம்பர்ஸில் இருக்குது, அப்போ இதுவும் டிவைட் ஆகும். அடுத்த கடைசி சம் பார்த்திங்கன்னா 4 இருக்கா, அந்த 4 ஈவன் நம்பரில் இருக்குது, அப்போ அதுவும் டிவைட் ஆகும். இந்த மாதிரி நம்ம எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துருந்தாலும் அதில் கடைசி நம்பர் மட்டும் பார்த்தா போதும். அதுமாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏல கடைசியில் பாருங்கள் 6ன்னு இருக்கா, 6 ஈவன் ஈவன் நம்பரில் இருக்குல்ல, அப்போது இது டிவைட் ஆகும். அடுத்து பியில் பார்த்திங்கன்னா கடைசி நம்பர் என்ன, 4 ஈவன் நம்பரில் இருக்குல்ல, அப்போ இதுவும் டிவைட் ஆகும். அடுத்து சி பார்த்திங்கன்னா அதில் கடைசி நம்பர் என்ன, 3 ஈவன் நம்பர்ஸில் இருக்கா, இல்லை அப்போது இது டிவைட் ஆகாது. கடைசி டியில் பார்த்திங்கன்னா கடைசி நம்பர் என்ன, 1 ஈவன் நம்பரில் இருக்கா, இல்லை, அப்போ இது டிவைட் ஆகாது. அப்புறம் கடைசி சம் பார்த்திங்கன்னா ஈயில் கடைசி என்ன இருக்குது, 0 ஈவன் நம்பரில் இருக்குது, அப்போ இது டிவைட் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸைஸ் பற்றி பார்க்கலாம். எக்ஸைஸ் நம்பர் 1, ஃபைண்ட் விச் இஸ் டிவிசிபிள் பை 2, 2ஆல் வகுப்படும் எண்ணை காண்க. ஃபஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் 10 சம்ஸ் கொடுத்துருக்கோம். 10 சம்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டிவிசிபிள் பை 3 பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் சம் பார்த்திங்கன்னா 21 பார்த்திங்கன்னா 2 + 1 என்ன, 3. 3 3 டேபிளில் வருமா, அப்போ இது டிவிசிபிள் பை 3, 3ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். இப்போது 3 டேபிள்னால் என்ன, எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி அது 3 டேபிளில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும், அவ்வளோதான். 2 டேபிள்னால் நம்ம என்ன பார்த்தோம், கடைசி ஈவன் நம்பர்ஸ் மட்டும் வரணும். 3 டேபிள்னால் எல்லா நம்பரும் ஆட் பண்ணி அது 3 டேபிளில் வருதான்னு பார்க்கணும். இப்போது அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் சம் பார்ப்போம். 3, 4, 5, 4, 5 கொடுத்துருக்காங்களா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். 3 + 4 என்ன, 7, 7 + 5 12, 12 + 4 16, 16 + 5 21. இப்போ 21 அப்படியே வச்சுக்கலாம், இல்லைனா 2 + 1 என்னது, அந்த 21 2 + 1 2 + 1 3, இப்போ 3ன்னு வந்துருச்சா, இப்போ 3 டேபிளால் டிவிசிபிள் ஆகும். அப்படி இல்லைனா 21 அப்படியே வச்சிட்டோம்னா 7 3s are 21, 3 டேபிளில் வரும், அதுவும் டிவிசிபிள் பை 3. அடுத்து நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம். 3, 5, 1, 7, 9, 1. 3 + 5 8, 8 + 1 9, 9 + 7 16, 16 + 9 25, 25 + 1 26. இப்போ 26 2 + 6ன்னு போட்டுக்கலாமா. 2 + 6 என்னது, 8. 8 3 டேபிளில் வராது, அப்போது இது டிவிசிபிள் ஆகாதுன்னு அர்த்தம். இதே லாஸ்ட் சம் பாருங்கள், அது எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் இதே மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ணி ஈஸியாக போட்டுடலாம். லாஸ்ட் சம் பார்ப்போம். 2 + 2 + 3 + 2 + 1 + 5 + 7 + 5 இது எல்லாத்தையும் நம்ம கூட்டினோம் அப்படின்னா 27 வருது. 27 நம்ம பார்த்தோன்னா 2 + 7 போட்டுக்கலாம். 2 + 7னா 9, 9 3 டேபிளில் வரும்ல, அப்போ இதுவும் டிவிசிபிள் பை 3. ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் ஏ பார்ப்போம். 2 + 3 + 5 + 1 என்னது, 2 + 3 5, 5 + 5 10, 10 + 1 11. 11 1 + 1 எடுத்துக்கலாம், இல்லை 11 எடுத்துக்கலாம். இது 3 டேபிளில் வராது. அடுத்து பி சம் பார்ப்போம். 4 + 3 7, 7 + 2
9, 9 plus 1, 10, 10 plus 4, 14. 14 வந்து 1 plus 4, 5. அப்போது இதுவும் 3 டேபிளில் வராது. இதில் கடைசியாக டி பார்ப்போம். டியில் பார்த்தீங்கன்னா 3 plus 2, 5, 5 plus 1, 6, 6 plus 3, 9, 9 plus 2, 11, 11 plus 1, 12, 12 plus 3, 15. இப்போ 15 வந்து 1 plus 5 போட்டுக்கலாமா? 1 plus 5னா 6. 6 வந்து 3 டேபிளில் வரும்ல, அப்போது இது divisible by 3. அடுத்த எக்ஸசைஸ் நம்பர் 2 பார்ப்போம். ஃபைண்ட் which is divisible by 3. 3ஆல் வகுப்படும் எண்ணை கண்டுபிடி. இதில் ஒரு 10 சம் கொடுத்துருக்கோம். இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது divisible by 9. இதுவும் அதே மாதிரி தான், 3 மாதிரியே தான். இப்போ ஃபஸ்ட் சம் பார்த்திங்கன்னா 81 இருக்கா? 81 வந்து 8 + 1 என்னது 9. 9 வந்து 9 டேபிளில் வரும்ல, அப்போது இது divisible by 9. அடுத்து செகண்ட் சம் பார்ப்போம். செகண்ட் சம்மில் பார்த்திங்கன்னா 5, 8, 5 கொடுத்துருக்கோமா? அப்போ 5 + 8, 13. 13 + 5, 18. இப்போ 18ஐயும் 1 + 8 என்ன 9. இப்போ 9 வந்துருச்சு, அப்போ divisible by 9. தேர்ட் சம் பாருங்கள். 3 + 5, 8, 8 + 1, 9, 9 + 7, 16, 16 + 9, 25, 25 + 1, 26. 26ஐயும் வந்து நம்ம 2 + 6ன்னு போட்டுக்கலாம். 2 + 6 என்ன 8. 8 வந்து 9 டேபிளில் வராது. நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட் சம் பெருசாக இருக்குல்ல, அந்த சம் பார்ப்போம். அந்த சம்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போது 2, 2, 3, 2, 1, 5, 7, 5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுலேயும் 2 + 2, 4, 4 + 3, 7, 7 + 2, 9, 9 + 1, 10, 10 + 5, 15, 15 + 7, 22, 22 + 5, 27. இப்போ 27ஐயும் நம்ம 2 + 7ஆக போட்டுக்கலாம். 2 + 7னா 9. அப்போது இதுவும் divisible ஆகும். இந்த மாதிரி எவ்வளோ பெரிய நம்பர்னாலும் நம்ம இப்படி divisible பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் ஏ பார்ப்போம். ஏல 1 + 3, 4, 4 + 5, 9, 9 + 9, 18. 18ஐயும் வந்து 1 + 8ன்னு எடுத்தோம்னா அது 9. இப்போ divisible ஆகும். அடுத்த சம் பார்ப்போம். பி சம் பார்ப்போம். 4 + 3, 7, 7 + 2, 9, 9 + 1, 10, 10 + 4, 14. 14லையும் 1 + 4ன்னு போட்டோம்னா 5. இது நாட் divisible. 9ஆல் டிவைட் ஆகாது. இப்போ அதே மாதிரி பெரிய சம் கடைசி சம் பார்ப்போம். இ சம் பார்ப்போம். 6 + 9, 15, 15 + 9, 24, 24 + 9, 33, 33 + 9, 42, 42 + 3, 45. இப்போ 45ம் வந்து 4 + 5ன்னு போட்டோம்னா 9. இதுவும் டிவைட் ஆகும். இப்போ இதுக்கான எக்ஸசைஸ் பார்ப்போம். எக்ஸசைஸ் நம்பர் 3. ஃபைண்ட் which is divisible by 9. 9ஆல் வகுப்படும் எண்ணை கண்டுபிடி. இதில் ஒரு 10 சம் கொடுத்துருக்கோம். இதை நீங்களே ட்ரை பண்ணி இதுக்கான சொல்யூஷனை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மிச்சம் இருக்க டேபிள்ஸ்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.